الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால ஒரு பயணம், ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கை, இந்த துனியாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் தந்துட்டு இந்த துனியாவுக்கு பின்னால் அல்லாஹ் மிக நீளமான இன்னும் 2 வாழ்க்கையை வச்சிருக்கிறான். எப்படி இந்த வாழ்க்கைக்கு துனியா என்று பெயரோ, நாங்கள் போகிற அடுத்த வாழ்க்கைக்கு பர்சக் என்ற பெயர். எங்களில் சிலர் பர்சக் என்ற பெயரை இன்றைக்கு தான் சிலவங்க கேட்டும். இப்போ துனியாவில் எங்களோட 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கைக்கு எப்படி துனியான்னு பெயரோ, அதுக்கு பின்னால் நாங்கள்லாம் கழிக்கிற இன்னொரு லைஃப் எல்லாம் அப்படி தான் வச்சுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 4 கட்டம். முதலாவது தாயுடைய வயிறு, அது ஒரு உலகம். அதுள்ளுக்கெல்லாம் ஒரு பிள்ளைக்கு 8 மாதம் 9 மாதம் இந்த குறிப்பிட்ட ஒரு காலம். 2வது கட்டம் இந்த துனியாட வாழ்க்கை. இதில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுப்பான். அல்லாஹ் இடத்துல இதில் ஒரு முறை உண்டு, ஒரு தர்த்தீப் உண்டு. அல்லாஹ் கிட்ட இல்லை. நானும் நீங்களும் மகண்ட ஜனாதா வாப்பா பின்னுக்கு 2 தொழுறப்பு காட்சியம் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம். சில கட்டத்தில் அப்பா நின்று தொழுகிறாரு, பேரப்புள்ள மவுத்து, அப்படி ஜனாசாவும் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் பார்த்து தான் நிற்கிறோம். அல்லாஹ் இடத்துல இந்த துனியாட வாழ்க்கையில் இவருக்கு பிறகு தான் இவருடைய முடிகள் எல்லாம் பழுக்கணும், இவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இவர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், கூலி வீட்டில் இருக்கிறவர் சொந்த வீட்டுக்கு போய்த்துறணும், கடையில் ஒரு கடை வச்சுக்கிறவர் 2 கடை எடுத்துடணும் என்று அல்லாஹ் கிட்ட அப்படி ஒரு முறை ஒன்று கிடையாது. இந்த துனியாவில் அந்த ரப்பு நாடிக்கிறான், சிலருக்கு இத்தனை வருஷம் தான், இவ்வளவு தான், அந்த அஜல் வந்ததோடு அவர் உலகத்தொட்டு பிரியணும். கண்ணியமானவர்களே, இட விசேஷம் என்னென்றால், இந்த துனியாவில் எங்களுக்கு கிடைக்கிற இந்த கொஞ்சம் கால லைஃப் 50 60 70 70 தாண்டி நிறைய பேர் போக மாட்டாங்க. பெரும்பாலானவங்க 60 70 கடையில் மௌத்தா போய்ட்டுருவாங்க. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தாவினா என்ன நடக்கும் அடுத்தது? ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு போகிறோம், 3வது வாழ்க்கை உள்ளுக்கு அவர் போகிறார். பர்சக் உடைய லைஃப், அதுக்கு சொல்கிறேன் பர்சக், தாருல் பர்சக் அதுக்கு பேர். பர்சக் லைஃபுக்கு போகிறார். அங்கே என்ன நடக்கும்? துனியாவில் இவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, புள்ளைகளோட, மஹல்லா, மஸ்ஜித், ஆட்களோட இன்டராக்ஷன் இருந்துச்சு. அல்லாஹ் 3வது கட்டத்தை ஒரு மனுஷனுக்கு எப்படி வச்சுக்கிறான்டா, அது தனியாக போகிற ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி எவ்வளவு காலம் என்றால், துனியாவில் வாழ்ந்த அளவு இல்லை, அதை விட 2 மடங்கு இல்லை, அதை விட 3 மடங்கு.
அன்பானவர்களே, துனியாவில் 50க்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கு அந்த பர்சக்கில் 5000 இயர்ஸ் கழிக்கிறாங்க. இன்றைக்கு 5000 தே ஆர் ஸ்டில் லிவிங், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது போகும், அது அல்லாஹ் இப்போ நாட்டானோ அன்றைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பர்சக் தான். அதனால் சகோதரர்களே, துனியாவில் செட்டில் ஆகணும், துனியாவில் சக்ஸஸ் ஆகணும் என்று யோசின 50% ஒரு மனுஷனுக்கு ஈக்க போக்கல. பர்சக்கில் சக்ஸஸ் ஆகணும்னு 100% ஈக்கணும். ஏனென்றால் இங்கே நாங்கள் யோசிக்கிறது 50 வருஷத்துல வாழ்க்கைக்கு, அங்கே யோசிக்க போகிறது 10,000 12,000. அல்லாஹு ஆலம் என்றைக்கு அல்லாஹ் கியாமத்து உண்டாக்குவானோ. பெரிய ஜேர்னி சகோதரர், அது ஒரு பெரிய பயணம். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு மனுஷன் இன்றைக்கி மௌத்தா போயிட்டா நாளைக்கு அவரை கவர் இல்லை. வித்தின் 24 hours நாங்கள் கொண்டு போய் வச்சிருவோம். அந்த பாடியை 2-3 நாள் வச்சா அந்த பாடியில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், நாத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த பாடி எங்களுக்கு வைக்கல, ஃப்ரீஸ் பண்ணாமல் எங்கள் அந்த பாடியை வைக்கல. அது மண்ணுக்கு தான் சொந்தம் அந்த பாடி. அதை கொண்டு போய் அவசரமாக குழியோண்டு தோண்டி என்ன செஞ்சிடணும், நாங்கள் புதைச்சி வச்சிடணும் அந்த பாடியை. அங்கே ஸ்டார்ட் ஆகும் சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு எங்களில் சிலருக்கு அந்த பயணத்தில் சிந்தனையே கிடையாது. மஹ்ஷரை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இப்போ 3வது தானே, 4வது ஒன்றைக்கு மஹ்ஷர், அதுக்கு சொல்லி தாருல் ஜஸா. அல்லாஹ் நிரந்தரமாக ஃபைனலாக ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமாக கூலி கொடுக்குற இடம். அதை பற்றி என்ன நினச்சிக்கிறோம்? கபூர்லேருந்து எழுப்பாட்டி நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, நீங்கள் நரகத்துக்கு போங்க. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் கபூர்லேருந்து எழுப்பாட்டினா மஹ்ஷரில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மஹ்ஷருடைய ஒரு நாள் உங்களோட துனியாவுடைய நாளோட கணக்கு போட்டிங்கன்னா மிக்தாருஹு 50,000 சனா, 50,000 இயர்ஸ்க்கு ஒரு நாள் போகும். 50,000 இயர்ஸ். நாங்கள் உலகத்தில் வாழ்ந்ததே 50 வருஷம் சகோதரர். 50,000 வருஷம் ஒரு நாள். கேள்வி கணக்கு ஆரம்பிக்காது. நாங்கள் எல்லாம் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, நீங்கள் தான் அபுல் பஷர், நீங்கள் ஷஃபாத் செய்யுங்க. அவர் சொல்லுவார் நூ அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. நூ அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமாரை காட்டி கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. சகோதரர்களே, அந்த மஹ்ஷரில் மக்கள் எல்லாம் போய்த்து அந்த நபிமார்கள்ட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹ் கிட்ட சொல்லி எங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்தாங்க. இல்லை, இந்த மஹ்ஷரில் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னா இதுக்கு மேலே எங்களுக்கு தாங்கல. அல்லாஹ்க்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்கள், இதை தான் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க போய்த்து. அவ்வளோ பயங்கரம் மஹ்ஷருடைய நாள். எங்களுக்கு சகோதரர்களே கொஞ்ச நேரம் கியூலேக்கேல எங்களுக்கு பொறுமை இல்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சொல்கிறார், இந்த வருஷம் ஹஜ்ஜின்னா அப்படி க்ரௌட், அவ்வளோ கஷ்டத்தோடு ஹஜ்ஜை செஞ்சோம், அவ்வளோ கஷ்டத்தோடு உம்ரா செஞ்சோம். பாஸ்போர்ட் எடுக்க போய்த்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு நாள் கியூவில் இருந்துட்டு வந்து சொல்கிறார், அரை உசுறு பெய்த்துட்டு. எங்களால் கியூவில் கேள சகோதரர்களே, நாங்கள் அதுக்கு பழவில்லை. எங்களுக்கு பொறுமை இல்லை, எங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும். எங்கே போனாலும் எங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும். அதனால தான் இந்த பள்ளி ஏசி பண்ணி வச்சு அது சொல்லித்தான், அதனால தான் காப்பட் பண்ணி வச்சு மது சொல்லித்தான். எங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும். எங்கே போனாலும் நாங்கள் கம்ஃபர்ட்டுக்கு பழவின ஆட்கள். எங்களால் அதை பொறுக்கேல சகோதரர்களே. அங்கே இது விசேஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த பர்சக்னு சொல்கிற 3வதையும் தாருல் ஜஸான்னு சொல்கிற 4வதையும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் முடிவு பண்ணுவான். எதை வச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைச்ச 50 இயர்ஸ் வாழ்க்கையை வச்சு. அவர் இந்த உலகத்தில் கழிச்ச 60 வருஷம் வாழ்க்கையை வச்சு முடிவு பண்ணுவான். நீங்கள் 1000 கணக்கு கழிக்க வேண்டிய பர்சக் இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான் இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். உங்களோட கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறும். அதனால தான் சஹாபாக்கள் கபரை பயந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானை பற்றி வருவது ரலியல்லாஹு அன்ஹு, மக்பராக்கு போகிற டைம், ஜன்னத்துல் பகீக்கு போயிட்டு வர டைமில் அவர்கிட்ட தாடி நலையில் அளவுக்கு அழுவார். தாடி நலையிறத வாயால் சும்மா சொல்லலும் சகோதரர்களே. ஒரு மனிதன் அழுக எப்படி அழுகண்டாங்க, அந்த தாடி நலவுற அளவுக்கு ஒரு மனுஷன் அழுகுறேன்டா எவ்வளோ கண்ணால் கண்ணீர் வந்திக்கணும். இது சும்மா எங்களுக்கு வாயால் சொல்லல, தாடி நலவுற தாடி நலையிற அளவு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அச்சத்தில் கண்ணீர் வந்திருக்கும். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கேட்கப்படுமா? நரகத்துடைய பயங்கரத்தை சொல்ல போக்கல. சரி, நீங்கள் அப்படி இப்படி அழுகுறது கிடையாது. மக்பராக்கு போகிற டைம்ல எல்லாம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பயம் வருது? மையவாடிக்கு போனால் அல்லாமல் நீங்கள் திரும்பி வந்ததே கிடையாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல் கபுர அவ்வளவு மன்சிலி மின் மனாசில்லாஹ். கபருக்கு தானே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு படைச்சிக்கிற ஆகிரத்துடைய பல கட்டங்களில் முதலாவது ஸ்டார்டிங் அதுதான். அங்கே வெற்றி கிடைச்சிச்சின்னா அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லாம் லேசாகும். அங்கே கஷ்டமாகிடுச்சின்னா அதுக்கு பின்னால் நிறைய கட்டமிக்கு பெரிய ஜேர்னி ஒன்றிக்கு அதில் இருக்கிற எல்லாமே கஷ்டமாகும். அன்பானவர்களே, எத்தனையோ ஜனாசாவை தூக்கிட்டு நாங்கள் மக்பராக்கு போகிறோம், மையவாடிக்கு போகிறோம். மையவாடிக்கு போகிற நாங்கள் எங்களோட மௌத்துட சிந்தனை இல்லாமல் வெளியே வரக்கூடாது சகோதரர்களே. கண்ணால் கண்ணீர் வராமல் நாங்கள் வெளியே வரக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்பராவை விசிட் பண்ணுங்க. ஏனென்றால் அது உங்களுக்கு மௌத்துட சிந்தனையை கொண்டாடும். நீங்கள் எல்லாம் துனியாவில் ஈடுபட்டு மௌத்தொண்டு இல்லைன்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்க போகலை. மையவாடிக்கு போயிட்டு வர டைமில்
உங்களுக்கு மௌத்துல சிந்தனை ஒன்று வரும். இதே நிலைமை நாளைக்கு எனக்கு வரும் என்றது வரும், இதே நிலைமை எனக்கு வரும் என்ற சிந்தனை வரும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையவாடிகளை நீங்கள் விசிட் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களில் சிலருக்கு சகோதரர்களே மையவாடியோட ஒழுக்கமே தெரியாத ஆட்களாக மாறிட்டோம். அந்த இடத்துக்கு வந்து 3 பேர் சிரித்து கதைச்சு கொண்டு பேசுகிற காட்சி இன்றைக்கி நாங்கள் மையவாடியில் பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கல, ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போடல, அங்கேயும் ஒரு கால் அட்டென்ட் பண்ணி கொஞ்சம் பேசணும். அந்த இடத்துலையும் ஒழுக்கம் இல்லாமல் மையவாடிக்கு வர நிறைய பேர் இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மையவாடின்றது ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டிய இடம், சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படணுமா. அங்கே அங்கே வீண் பேச்சு பேசுகிற இடம் இல்லை. அங்கே இன்றைக்கு சிலருக்கு கல்யாணத்துக்கும் மையவாடிக்கு வித்தியாசமே தெரியாத ஆட்களாக மாறிட்டாங்க. அன்றைக்கு ஒரு ஜனாசா வடக்குறோம், சத்தம் போட்டு சொல்லப்பட்டுச்சு, ப்ளீஸ் உங்களோட சவுண்டை குறைச்சிக்கோங்க, சிரித்து கதைச்சி பேசுகிறீங்க, உங்களுக்கு ஏழாட்டி தயவு செய்து மையவாடிக்கு வெளியே போய்த்து நீங்கள் பேசுங்க. மையவாடிக்கு ஒழுக்கம் மீக்குது, ஒழுக்கம் பேணும். அங்கே சைலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணப்படும். இன்றைக்கி சிரித்து கதைச்சி பேசுகிறாங்க. ஒரு சகோதரர் தனது தாயை தனது தகப்பனை கண்ணீரோட கபூர்களுக்கு வைக்க போகலை, நாங்கள் எங்கிட்ட இருந்து சிரிக்கி பேசுகிற ஒரு நல்ல மனுஷத்தன்மையாக சகோதரர்கள் யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு நல்ல மனுஷத்தன்மையாக. அந்நிய சகோதரர்கள்ட்ட இந்த ஒழுக்கத்தை நாங்கள் படிக்கணும். பாருங்கள் பார்ப்போம், எங்கள்கிட்ட ஒரு ஜனாசாக்கு வந்து எவ்வளோ ஒழுக்கமாக அமைதியாக வைப்பாங்க, வீண் பேச்சுகள் பேச மாட்டாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு கணக்கும் இல்லை. கல்யாண வீட்டில் சிரித்து பேசுன மாதிரி மையவாடியில் 3 பேர் கட்சி கொண்டிருக்கிறாங்க பின்னுக்கு. அந்த இடத்துல வந்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப்பை ஸ்க்ரால் பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல வந்து ஃபோனை கிண்டிக்கொண்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணுறார். ஒரு 15-20 நிமிஷம் ½ an hour ஃபோன் ஆஃப் பண்ணல அவர் சகோதரி. நாங்கள் அவ்வளோ பிஸியாக. எங்களோட மையவாடிகளுக்கு போங்க, போகிற எல்லா மக்பராலையும் பெரிய ஒரு போர்டில் ஒரு துவா எழுதப்பட்டி. என்ன துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவின் ஆட்களை உயிரோடு இருக்கக்கூடியவங்க விசிட் பண்ண போகிற டைமில் ஓதுறதுக்கு எங்களுக்கு படித்து தந்த ஒரு துவா. எத்தனை பேர் மையவாடி போனால் அதை நின்று ஓதுறோம் சகோதரர்களே? எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம் இது ஒரு பக்கம் வைங்களே? எங்கள்ட எல்லா மையவாடியிலே ஜாவத்துக்கு போங்க, தெஹிவலைக்கு போங்க, குப்பியாவத்துக்கு போங்க, மாளிகாவத்துக்கு போங்க, எல்லாத்துலேயும் பெரிய போர்டில் உயிரோடு இருக்கிற நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஜன்னத்துல் பக்கியை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணுற டைமில் மௌத்தாவின் அந்த சகோதரர்களுக்கு இந்த துவா ஓதுவாங்க. நாங்கள் ஒரு மையவாடியை விசிட் பண்ணுறோம், என் வாப்பா அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், நான் எப்படி சகோதரர்களை என் வாப்பாக்கு துவா செய்யாமல் திரும்பி வரேன்? என் உம்மா அடக்கம் செய்யப்பட்ட மையவாடிக்கு நான் போகிறேன். என் ஒரு சாச்சா, என் ஒரு ஃபேமிலி, என் ஒரு ரிலேட்டிவ், என் ஒரு நல்ல நண்பன், எங்களோட மஹல்லா வாசிகள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம். துவாவே செய்யாமல் அப்படியே அவட பாட்டில் திரும்பி வரார். இது என்ன ஒழுக்கம் சகோதரர்களே? நாங்கள் எங்கே போகிறோம்? எத்தனை பேர் இந்த துவாவை நின்று ஓதிக்கிறோம்? என்னத்துக்கு போர்டில் அவ்வளோ பெருசாக போட்டு வச்சுக்கிறாங்க? நீ ஜன்னத்துல் பக்கிக்கு போங்க, ஒரு பக்கத்தில் போர்டில் அப்படியே மையவாடியுடைய ஒழுக்கங்கள், உள்ளுக்கு வந்தால் நாங்கள் பேண வேண்டிய விஷயங்கள், சுன்னத்தான முறைகள் எழுதப்பட்டு, இன்னொரு பக்கத்தில் விசிட் பண்ணுற நாங்கள் இந்த மௌத்தா போன மக்களுக்கு நாங்கள் ஓத வேண்டிய இந்த துவா. எத்தனை பேர் ஓதி? அந்த போர்டு அப்படியே சும்மா காஞ்சி போயிட்டிக்குது, ஓதுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் மையவாடியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கு ஓதுறதுக்கு ஆள் இல்லை, அந்த துவா ஓதுறதுக்கு ஆள் இல்லை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மையவாடிகள் ஒழுக்கம் பேணப்படணும். மக்பராக்கு போகிற நாங்கள் என் மௌத்தில் சிந்தனை இல்லாமல் வெளியே வரக்கூடாது. மதீனாவில் ஒரு மௌத்து நடந்துச்சு. எப்படியாப்பட்ட மௌத்து தெரியுமா? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு மதீனாவில் யாரும் மௌத்தா போனது? யா ரசூலல்லாஹ், யாரும் மௌத்தா போனது? அந்த மனிதனுடைய மௌத்துடைய செய்தியை கேட்டு, அந்த மனிதனுடைய ரூஹ் மலக்குமார சந்திக்க வர செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிஷ சுமந்துட்டு இருக்கிற மலக்குமார்கள் குதிக்கிறாங்க சந்தோஷத்தில். அவங்கள அந்த அந்த ரூஹை மீட் ஆகுறதுக்கு. யார் மௌத்தா போனது? யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அரிஷ், அந்த மலக்குமார் குதிச்ச குதி அல்லாஹுடைய அரசும் குலுங்குது. யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 31 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 வயசுல மௌத்தா போனார் ஒரு சஹாபி. 6 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்தார். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் முஸ்லீமாக வாழல. என்னைய மாதிரி உங்களே மாதிரி 60-70 வருஷம் முஸ்லீம் ஆகிக்கிற பாக்கியமாக அவர் கிடைக்கல. அவர் உலகத்தில் 31 வருஷம் அல்லாஹ் இல்லைன்னு காஃபிராக இருந்துட்டு 6 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்துட்டு ஒரு ஆள் மௌத்தா போனார். அவருடைய ரூஹை சந்திக்கிற அந்த செய்தி, அதை கேட்டு தான் மலக்குமார்கள் அவ்வளோ சந்தோஷமாக குதிக்கிறார். ஹஸரத் ஸஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாசாவை நாங்கள் தூக்கிட்டு ஜன்னத்துல் பக்கீக்கு போகிறோம். இந்த ஜனாசாவை நாங்கள் தூக்கிட்டு போகிற டைமில் ஒரு ஜனாசாவை தூக்கினா அந்த ஜனாசோட பாரம், அந்த ஜனாசோட வெயிட் எங்களுக்கு விளங்கணும். இவரை தூக்கினது எங்களுக்கு ஒரு சொட்டுமே விளங்கல்ல யா ரசூலல்லாஹ். வேறு யாரோ இவர்கிட்ட ஜனாசாவை தூக்கினமா இருந்துச்சு யா ரசூலல்லாஹ். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார் அனுப்பி வச்சுக்கிறான் இவருடைய ஜனாசால கலந்து கொள்ள.
அந்த மலக்குமார் தான் இவருடைய ஜனாசாவை தூக்கினாங்க. அதனால தான் உங்களுக்கு ஆகிட்ட பாரம் விலங்கல்னா. அன்பானவர்களே, எங்களோட ஜனாசாக்களும் இப்படி ஆகும். அல்லாஹ் 6 வருஷம் முஸ்லீம் ஆகிக்கிற பாக்கியத்தை தரல, எங்களுக்கு 50-60 வருஷம் முஸ்லீம் ஆகிக்கிற பாக்கியத்தை தரலாம். எங்கட ஜனாசாக்களும் மலக்குமார் அல்லாஹ் அனுப்பணும். எங்கட ரூஹ சந்திக்கிற அந்த செய்தியை கேட்டு அந்த மலக்குமார் சந்தோஷத்தோட எதிர்பார்த்திக்கணும் ஒரு சாலிஹான நல்ல மனமான ரூஹொண்டு எங்களை சந்திக்க வருவது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, 4 சஹாபாக்கள் இவரோட கபருக்கு இறங்கினாங்க. அதில் ஒருத்தர் ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்கு கபரை தோண்டினத்தில் நானும் ஒரு ஆள். இவருடைய ஜனாசாவுடைய கபரை அடக்கம் செய்கிறதுக்கு நாங்கள் கபரை தோன்றோம். கடுமையான மிஸ்குடைய வாசம் அந்த கபரிலிருந்து வந்து கொண்டே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருள்ளுக்கு இறங்கல்ல, அந்த கபரோடு அப்படியே பக்கத்தில் இருந்து அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அழுந்தாங்கண்டா, இவருடைய பிரிவுடைய செய்தியை கேட்டு எந்த அளவுக்கு அழுந்தாங்கன்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி ஈரமாவரத்தை நாங்கள் கண்டோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வெட்ட ஆகிச்சு, அவ்வளோ கண்ணீர் கொட்டுச்சு கண்ணால் இவருடைய பிரிவினே. சொல்கிறாங்க சஹாபாக்கள், வளமைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் இவர் அடக்கம் செஞ்சதோடு நடந்துச்சு. அடக்கம் செஞ்சு முடிஞ்சு, அடக்கம் செஞ்சால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கு பக்கத்தில் அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் துஆ செய்வாங்க. ஆனால் இவர் அடக்கம் செஞ்சதோட வளமைக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இவர் அடக்கம் செஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர்ன்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இது வளமைக்கு மாற்றமான ஒரு விஷயம். நாங்களும் என்ன செய்யறேன்னு தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு இருந்து நாங்களும் அல்லாஹ் அக்பர்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் கப்ரி தக்தன். அல்லாஹ் கபர் எப்படி படைச்சிக்கிறான் என்றால், அந்த கபருடைய டிஃபால்ட்டே எப்படிண்டா, அந்த கபர் எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கின்றா, அந்த கபருள்ளுக்கு யாரை வச்சாலும் கபரு நெருக்கும். லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹு, அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யார் சரி தப்ப முடியும் என்று இருந்திருந்தால் லனஜா ஸஅத் இப்னு முஆத், இப்ப அடக்கம் செய்யப்பட்ட இவ்வளவு சிறப்புகள் இருந்த இந்த சஹாபி தப்பிருக்கணும், இவரையும் கபரு நெருக்கிச்சிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய கிருபையால அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து இவரை பாதுகாத்தாண்டாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதே நிலைமை எங்களில் சிலரில் நாளைக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிற எங்களை சிலருக்கு சகோதரர்களே லைலத்துல் கத்ர் இதுக்கு போகிறோம் இல்லை, முடிஞ்சு போன வருஷம் கடைசி லைலத்துல் கத்ர். அல்லாஹ் அப்படித்தான் அவருடைய லைஃப்பை வச்சுக்கிறார். மறு லைலத்துல் கத்ர் இல்லை, ஹஜ்ஜு பிறநாளும் இல்லை எங்களில் சிலருக்கு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனை கபரில் வச்சதோடு அந்த கபர் எல்லாம் பக்கத்தாலே அந்த மனுஷனை நெருக்க வரும் பொழுது சொன்னாங்க, அந்த மனிதன் உலகத்தில் பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்கள் இந்த மனிதனை கபருடைய நெருக்கடியிலேருந்து பாதுகாக்கும்ண்டாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, இந்த மனிதனை கபர் நெருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வலது பக்கத்தால் அந்த மனிதன் உலகத்தில் பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுகைக்கு தானே இந்த தொழுகை முன்னால் வந்து சொல்லுமாம், மா கிபலி மதுஹலுன், என்னைய தாண்டி இவர்கிட்ட போகிறதுக்கு உங்களை விட மாட்டேன். இவர் அவ்வளோ தொழுகையை பேணி தொழுந்துகிறார். எப்படி தொழுந்துகிறார் தெரியுமா? நான் இங்க தொழுகை கபூர்ல என்னைய பாதுகாக்கும் என்ற சிந்தனையோட தொழுந்திருக்கிறார். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழுகையில பொடுபோக்காக கேளாயன்னு தெரியுமா? எங்களோட கபருடைய வெற்றி எங்களுக்கு நாங்கள் பேணி பாதுகாத்து தொழுந்து வார தொழுகையிலே. அன்பானவர்களே, தொழுகையில பொடுபோக்கி கேளா. தொழுகைகள் 4 நேர தொழுகையாக தொழையலாம். தொழுகைகள் நேரத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு இப்படி தொழப்படுற ஒரு தொழுகை இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறோம். பள்ளிக்கு வாரத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகை பள்ளியில் வந்து தொழாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களில் சிலர் நான் நினைக்கிறேன் போன நோம்புக்கு தான் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு தொலை வந்திருப்பேன். அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் பள்ளிக்கு ஒரு நாளும் ஃபஜ்ருக்கு எழும்பி தொலை வந்தில்லை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் குருடான ஒருத்தர் வந்து கேட்டார். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னைய பள்ளிக்கு கூட்டி வாரதுக்கு எனக்கு 2 கண்ணு விளங்குறல்ல, பள்ளிக்கு என்னைய கூட்டி வாரதுக்கு ஒரு கைட் வேணும். சில டைமில் யா ரசூலல்லாஹ் ஃபஜ்ருடைய டைமில் இருட்டு, என்னைய யாருக்கும் நான் வீட்டுக்கு வெளியே நிற்கிறது விளங்குது இல்லை, என்னைய பள்ளிக்கு என்னை கையை பிடிச்சி என்னைய கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காம மிஸ் பண்ணி அந்த டைமில் எனக்கு பள்ளிக்கு வர இல்லாமல் போகுது. இந்த மாதிரி கட்டத்தில் எனக்கு ஃபஜ்ரை வீட்டில் தொழில் மாடி கேட்டாங்க. அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
ஃபஜ்ர் எனக்கு வீட்டில் தொலைலுமா? அந்த சஹாபிகிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு ஹல் தஸ்மஉ நிதால் முஅஸ்ஸின், முஅஸ்ஸின் அசான் சொல்ல சத்தம் உங்களுக்கு கேட்குதாண்டா? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்கின்றா, தாராளமாக மஸ்ஜிது நபவியில் சொல்கிற சத்தம் எனக்கு வீட்டில் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விளங்காத அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, இதன் லா அஜிது லக ருஹ்ஸதன், அப்படின்றால் பள்ளிக்கு வந்து நீங்கள் ஃபஜ்ர் தொழாமைக்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் எனக்கு விலகல்லைட்டாங்க. 2 கண்ணும் நல்லா இருக்குது. இன்றைக்கி மாஷா அல்லாஹ் ஒரு குறைஞ்சது ஒரு பைக் இல்லாத வீடு சரி பெரும்பாலும் வைக்காது. குறைஞ்சது ஒரு பைக் எங்களோட எல்லா தேவைகளையும் எங்களுக்கு செய்ய இயலும். மஸ்ஜிதுக்கு மட்டும் ஏன் சகோதரர்கள் எங்களுக்கு வாரத்துக்கு இயலாது? அல்லாஹ் கிட்ட இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோமா? பள்ளிக்கு வந்து நாங்கள் ஃபஜ்ர் தொழல, பள்ளிக்கு வந்து மற்ற தொழுகைகளை தொழ, இதை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான் நாளைக்கு அப்படி நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோமா? ஹெட்டனுக்கு போகிற சைடில் ஒரு பள்ளி இருக்குது சகோதரர்கள், கடுமையான கூதல் அந்த இடத்துல எல்லாம். அந்த ஒரு பள்ளியில் வச்சு வட்டவலன்ற ஒரு ஏரியா, அதில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு சகோதரை காட்டி சொன்னாங்க, இவர்கிட்ட ஊடி இருக்குது மலைக்கு மேலே, அங்கெல்லாம் மலைக்கு மேலே தான் நிறைய ஊடு வரும். அவர்கிட்ட வீட்டில் இருந்து ஃபஜருக்கு தொலை வரணும். அவர் ஒரு தைனம் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு 45 நிமிஷம் பிடிக்கும். ஒரு நாளும் தவறாமல் எங்கள்கிட்ட பள்ளிக்கு வருவாருன்னு நாங்கள் அவரை காட்டி, ஒரு கையில் டார்ச், கடும் இருட்டு, இன்னொரு கையில் ஒரு கம்பவுண்ட் வச்சு கொள்வாராம். சில மிருகங்கள் வரப்போக்கல, சில மிருகங்களால் சில ஆபத்து விளைக்குது. இது 2 வச்சுக்கொண்டு ஒரு தைனம் 45 மினிட்ஸ் ஜாக்கெட்டோடையும் போட்டு கூதல், சுபோ டைமில் சரியான கூதல் போட்டுக்கொண்டு எங்களோட பள்ளிக்கு தவறாமல் ஃபஜ்ருக்கு வரக்கூடிய ஒருத்தர் 45 மினிட்ஸ் நடந்து. எங்கள் வீட்டு முன்னுக்கு பள்ளி இருக்குது, பள்ளியில் அசான் சொல்ல சத்தம் நல்லா கேட்குது. எங்களோட மற்ற எல்லா தேவைகளையும் வாகனத்தில் போய்த்து நாங்கள் செஞ்சு கொள்கிறோம். தாராளமாக வாகனமும் வீட்டில் இருக்குது. நாங்கள் அல்லாஹ்கிட்ட எப்படி தப்ப போகிறோம் சகோதரர்கள்? ஃபஜ்ர் தொழாமல், ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வராமல் நாங்கள் எப்படி தப்ப போகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ரிஸ்கை பிரித்து கொடுக்குற டைமுக்கு தானே பிஸ்னஸில் பர்க்கத்து உண்டாகிற டைம், வக்து தக்ஸீமில் அர்ஸாக், ரிஸ்க் அல்லாஹ் பிரித்து கொடுக்குற டைம் ஃபஜ்ருடைய டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக்கலி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என் உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ருடைய டைமில் பர்க்கத் செய்யப்பட்டிருக்கு. எந்த மனிதர் ஃபஜ்ருக்கு எழும்புறாரு இல்லையோ, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இந்த மெம்பரில் வச்சு, அவருடைய வியாபாரத்தில் ஒரு நாளும் பர்க்கத்தை பார்க்க மாட்டார், சல்லி பார்ப்பார். சல்லி நிறைய வாரது வேறு, பறக்கத்துன்றது வேறு சகோதரர்கள். இந்த எங்களில் சிலர் அதை பிரித்து வைக்கணும். ஒரு ஆள்கிட்ட நிறைய சல்லிக்கிறதுனால அவர் நினைக்கிறார், மாஷா அல்லாஹ் அவருக்கு எவ்வளோ பறக்கத் செஞ்சுக்கிறான். பறக்கத் செஞ்சு இல்லை சகோதரர்கள், அவருக்கு அல்லாஹ் நிறைய சல்லியை கொடுத்துக்கிறான், ராவைக்கு அவருக்கு தூக்கம் போவதில்லை, டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிறார். என்ன வாழ்க்கை சகோதரர்கள்? அவர்கிட்ட வைஃப் சொல்கிறேன், எனக்கு உலகத்திலே ஆக மோசமான ஒரு மாப்பிள்ளை நான் கணவராக வந்திக்கிறேன். இது என்ன வாழ்க்கை? சல்லி நிறைய அவர்கிட்ட நல்ல விலையும் கொள்ளணும். சல்லின்றது பறக்கத்து இல்லை சகோதரர்கள். எங்களில் சிலர் அதை மாற்றி விலையும் கொண்டாங்க. ஒரு ஆளுக்கு நிறைய ஈக்குது, நிறைய பிஸ்னஸ் ஈக்கி, நிறைய சல்லிக்கு பாருங்கள், அல்லாஹ்வால் எவ்வளோ பறக்கத் செய்யப்பட்டவர். அவர் பறக்கத் செய்யப்பட்டவர் இல்லை. பறக்கத்துன்றது கண்ணுக்கு விளங்காத ஒன்று சகோதரர்களே. ஒரு ஆள்கிட்ட பிஸ்னஸ் சேல்ஸ் ஒரு நாளைக்கு 1 மில்லியன், இன்னொரு ஆள்கிட்ட 500,000, அவ்வளோதான் நடந்துக்குது. ஆனால் இவரை பார்த்து அவர் ரிச், இவரை விட அவர் தான் ரிச் ஆகிக்கிறார். இவர் கடனில் இருக்கிறாரு, இவர் லீஸ் கொண்டு கெட்டி கொண்டிருக்கிறாரு, யாருக்கோ சல்லி கொடுக்க வைக்குது, வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கிறார். அவர் இவரை விட ஆக குறைஞ்சது தான் சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் வசதியாக இருக்கிறார், அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார், அவர் சொந்த வாகனத்தை விட்டார், அவர் யாருக்கும் கடனும் இல்லை. எல்லாம் மாற்றி விட்டுருவான் சகோதரர்கள். ரிஸ்கை சரியாக விளங்கணும், அது வேறு டாபிக், எனக்கு அது பேச நேரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வியாபாரத்தில் பறக்கத்து வேணுமா, கடனுடைய பிரச்சனைகள் தீரணும், ஃபஜ்ருடைய டைமுக்கு பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய பழக்கம் உருவாகணும் சகோதரர்கள். தொழுகைகள் டிலே பண்ண படையலாது. தொழுகைகள் எந்த நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சு ஃபஜ்ரை தொழுந்துட்டு திரும்பி கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலானுன் அஷாஹிதுன் ஃபுலானுன், இவர் இன்றைக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறாரா, இவர் இன்றைக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறாரா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எங்களில் சில முனாஃபிக்கள் இருந்தாங்க. எங்களை மாதிரி தான் இருப்பாங்க, முஸ்லிம்கள் மாதிரியே சஹாபாக்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். அவங்க தான் முனாஃபிக்கீன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரை தொழுந்துட்டு யார பேரை சொல்லி கேட்பாங்களோ, அந்த முனாஃபிக்கின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்ச ஆட்களோட பேரெல்லாம் சொல்லி கேட்பாங்க. யாரெல்லாம் முனாஃபிக்கீன்களாக இருந்தாங்களோ அவங்க யாரும் ஃபஜ்ருக்கு வந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், இன்ன ஹாத்தைனி ஸலாத்தைன், 2 தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும், இந்த 2 தொழுகையும் தான் அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு ஆக பாரமான தொழுகை. நத்து விஷயத்தில் முஸ்லீம் மாதிரி நடிக்கையிலும் ஃபஜ்ருக்கு வர விஷயத்தில் நடிக்கையில் அதில் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு என்ன செய்யலாம்
வாரத்துக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராட்டி எங்களுக்கும் முனாஃபிக்குடைய தன்மை வந்துருமோ, நாங்களும் முனாஃபிக்கின்ற அந்த கேட்டகரியில் பயந்துருவோமோன்னு நினச்சி எங்களில் சிலர் ஃபஜ்ருடைய டைமுக்கு மஸ்ஜிது நபவியில் நாங்கள் பார்ப்போம், 2 காலும் நடக்க இல்லாத ஹேண்டிகேப், 2 காலும் ஊனமானவர், அவரால் நடக்க முடியாதவர், 2 பேருடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு அவருடைய 2 கால்களும் பூமியில் தேய்ப்பட்ட நிலைமையில் ஃபஜ்ருக்கு வர காட்சியை நாங்கள் பார்ப்போம்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஏன் ஃபஜ்ருக்கு வராட்டி நானும் ஒரு முனாஃபிக்கின்ல சேர்ந்துருவனோ, நிஃபாக்குடைய தன்மை எனக்கிட்ட ஈக்கிருமோன்றதை பயந்து கால் ஏலாதவர் கூட, நடக்கேலாதவர் கூட, 2 காலும் ஊனமானவர் கூட ஃபஜ்ருக்கு 2 பேர்கிட்ட தோளில் கையை போட்டுக்கொண்டு ஃபஜ்ருக்கு தொலை வருவாங்களாம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழுகையோடு அட்டாச் ஆகணும். தொழுகைகள் நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா நினச்ச மாதிரி அப்படி தொழுகிறது இல்லை. தொழுகைகள் உள்ளத்தில் பதியப்படணும். ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து கொண்டு போல தான் மௌத்தா போனார். ஃபஜ்ருடைய தொழுகையை தக்பீர் கேட்டு தொழுகிறாரு. ஹஸரத் அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் சஃப்ல நான் நிற்கிறேன், அவருக்கு நேர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னுக்கு 2வது சஃப்ல, அது நீண்ட சம்பவம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை, ஒரு எதிரி ஹஸரத் உமரை கொல்றதுக்கு 2 தலையுள்ள ஒரு கத்தியை செஞ்சு அந்த 2ஐயும் நஞ்சூட்டப்பட்ட நிலைமையில் ஹஸரத் உமர் ஃபஜ்ருடைய தொழுகையில் சுஜூதுக்கு போக்காட்டியும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். எப்போ முதலாவது தக்பீரை கட்டி சுஜூதுக்கு போனாங்களோ, சுஜூதுக்கு போனதும் அப்படியே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலில் பாஞ்சி எல்லா இடத்துலையும் குத்த ஆரம்பித்தார். 9 குத்துகள், கடைசி குத்து சரியாக தொப்புளுக்கு கீழே போச்சு, அது அப்படியே வயிற்றில் வைக்கக்கூடியது வெளியே வந்துச்சு. அப்படியே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே வானத்தை பார்த்த வண்ணமாக அப்படியே முஸல்ல கீழே விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. கண்ணியமானவர்களே, புகாரில் ரிவாயத் வருவது, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்து மிக கடுமையான நிலைமையில் இருக்கிறாங்க. தொழுகை நடந்து கொண்டு இருக்குது. பின்னால் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை பிடிச்சி சைக்கினை செஞ்சாங்க, நீங்கள் முன்னுக்கு வந்து ஃபஜ்ரை லீட் பண்ணுங்கள், நீங்கள் முன்னுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகை தொழுங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஃபஜ்ரை முன்னால் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சாங்க. தொழுந்து முடிஞ்சதும் அவசரமாக ஹலீஃபாவை நாங்கள் அட்டென்ட் பண்ணினோம். அவர்கிட்ட நிலைமை என்னான்னு பார்த்தோம், அவர் அன்கான்ஷியஸ் ஆகிக்கிறார், ரூஹிக்குது, பேசுகிறார் இல்லை. உடனே அவரை நாங்கள் தூக்கி கொண்டு அப்படியே மகண்ட வீடு அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு அப்படியே மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வச்சு அவரை அங்கே கூட்டி போனோம். அந்த இடத்துல வச்சு ஹஸரத் ஹலீஃபாவை நாங்கள் எழுப்பாட்ட பார்க்குறோம், எழும்புறாரு இல்லை, அன்கான்ஷியஸ் ஆகிக்கிறார். அன்பானவர்களே, அதிலிருந்து ஒரு சஹாபி அறிவுரை சொன்னாராம். பிதாய நிஹாயில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஆள் சொன்னாராம், ஹலீஃபாக்கு தொழுகையுடைய நேரம் வந்தால், தொழுகையுடைய சிந்தனை வந்தால் அவர் துடிக்கிற துடி மாதிரி வேறு ஒன்றிலேயும் அவர் துடிக்க மாட்டார். நாங்கள் அவர்கிட்ட காதில் போய்த்து தொழுகையை கொஞ்சம் நினைவுகாட்டி பார்ப்போமே எழும்புறாராண்டு. அன்பானவர்களே, மயங்கி விழுந்திருந்தவர்கிட்ட காதில் போய்த்து அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே தொழுகை தொழுகைன்னு நினைவு காட்டதும் துடிச்சு கொண்டு எழுப்பினதாக சரித்திரத்தில் வருது. சகோதரர்களே, துடிச்சு எழுப்பினார். அவர்கிட்ட நிலைமை எப்படின்ற அந்த காயத்தோடு அவர் மௌத்தா போனார். அன்பானவர்களே, நிலைமை எப்படி இருந்தால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவருக்கு பால் கொஞ்சம் குடித்தோம், அவர்கிட்ட வாயால் குடிச்சது வயிற்றுல வெளியே வரதை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ டீப் அந்த கட், அவர்கிட்ட காயம் அவ்வளோ டீப். அன்பானவர்களே, கண்ணை திறந்து எழுப்பினதும் எங்கள்கிட்ட கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? ஏட்ட நிலைமை என்ன, எனக்கு என்ன ஆவிக்கு, நான் பொழைப்பேனா, அவசரமா டாக்டரை கூப்பிடுங்க என்ன ஆகிக்கின்னு பார்க்க இல்லை. கேட்ட முதலாவது செய்தி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சகோதரர்களே, மயக்கத்தில் எழுப்பினதும் கேட்டது முதலாவது அஸல்லன்னாஸ், மக்கள் ஃபஜ்ரை தொழுந்து முடிச்சாங்களான்னு தான் கேட்டாங்க. ஃபஜ்ரை கம்ப்ளீட் பண்ணினாங்களான்னு கேட்டாங்க. மக்கள் ஃபஜ்ரை தொழுந்து முடிச்சாங்களான்னு கேட்டாங்க. ஹலீஃபா கிட்ட சொல்லப்பட்டுச்சு, ஃபஜ்ரை தொழுந்து முடிச்சாங்க. அந்த டைமில் இதுவரைக்கும் வௌத்தை பற்றி கேட்கல அவர்கிட்ட. இந்த டைமில் சஹாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறார், அவர்கிட்ட மரண படுக்கையில் சொல்கிறார், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாஹ், தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவனுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லைண்டா. தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவருக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லைண்டா. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அதை விட ஆச்சரியமானது ஒன்று நடந்துச்சு. அதுக்கு பின்னால் தான் நாங்கள் டாக்டரை கூப்பிட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு ஹலீஃபாக்கு சொன்னார், உங்களையே காப்பாற்ற இயலாது, என்ன சரி வசியத்து இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அதை விட ஆச்சரியமான ஒரு செய்தி நடந்துச்சு. தண்ணி கொண்டார சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சோம் தண்ணி குடிக்க கேட்குறாரு ஐக்க வேண்டியதான் நாங்கள் நினச்சோம். தண்ணி வரவழைக்கப்பட்டுச்சு.
அந்த தண்ணியை வச்சு ஹலீஃபா அவர்கள் அதே நிலைமையில வயிற்று கிழிக்கப்பட்ட நிலைமையில வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்திக்கிற நிலைமையில அந்த நிலைமையில அந்த தண்ணியை கொண்டு உது செஞ்சு ஃபஜ்ர் அப்படியே தொழுது முடிச்சார். அவர் உலகத்துல தொழுந்த கடைசி தொழுகை ஃபஜ்ர் சகோதரர்களே. கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத். நாளைக்கு மதீனாவுக்கு நாங்கள் சலாம் சொல்ல போனால் இந்த சிந்தனைகளுக்கு அன்றைக்கி வரணும் சகோதரர்கள். இப்படி தான் அவர் மௌத்தா போனார். தொழுந்த கடைசி ஃபஜ்ருடைய தொழுகை, ஒரு தொழுகை ஜமாத்தோட ஒரு ரக்காத் போச்சு, தொழுகை கம்ப்ளீட் ஆகல. கடைசியாக அவர் தண்ணி வளவிக்கப்பட்டு உது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகை அவர் பரிபூர்ணமாக தொழுந்து முடித்தார். அன்பானவர்களே, எந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மாச கணக்கு பள்ளிக்கு எங்களில் சிலர் வந்தில்லையோ அந்த ஃபஜ்ரை பற்றி பேசுகிறேன். 4 மணிக்கு ஏர்போர்ட் கிளம்பி போவேலும், 3 மணிக்கு ஏர்போர்ட் கிளம்பி போவேலும், 5 மணிக்கு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் அவசரமாக விடலும். இந்த எல்லா காரியமும் எங்களுக்கு செய்கிறதுக்கு இயலும், தொழுகைக்கு மட்டும் வாரத்துக்கு இயலாது. அதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ். அன்பானவர்கள், ஒரு மனிதன் தொழுகையை டிலே பண்ணுறாருண்டா நல்ல விளைக்கும். இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. தொழுகையை டிலே பண்ணுறவர் அவர் தொழுகை டிலே பண்ணல, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அவர் தொழுகை டிலே பண்ணல, அவர்கிட்ட பிஸ்னஸில் இருக்கிற பறக்கத்தை டிலே பண்ணுறார். ஒரு நாளும் டைமுக்கு நடக்காது. புள்ளிட கல்யாணத்தை டிலே பண்ணுறார், டைமுக்கு நடக்காது. சொந்த வீடோன்னு கெட்டோனும் அதை டிலே பண்ணுறார். தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆட்கள், தொழுகையை முன்ன பின்னாக்குற ஆட்கள், துனியாவோட எந்த ஒரு காரணமும் ஹலாலான தேவையும் சரியாக பூர்த்தி ஆகாது, எல்லாம் டிலே ஆகும். எல்லா விஷயங்களும் டிலே ஆகும். தொழுகையை டிலே பண்ணேல சகோதரர்களே. தொழுகையை டிலே பண்ணினா இதில் எல்லா விஷயங்களும் முன்ன பின்னாகும், எல்லா விஷயங்களும் டிலே ஆகும். தொழுகைகள் நேரத்துக்கு டைமுக்கு தொலைப்பட வேண்டியதுதான் தொழுகைகள். தொழுகையை டிலே பண்ணேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பல டைம்ல வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஆக சிறந்தது நிறைய நன்மை சொல்லித்தாரீங்க, அமல் சொல்லித்தாரீங்க, ஒன்றை சொல்லித்தாங்க, ஆக சிறந்தது இதில் எல்லாத்திலையும் பெஸ்ட் ஆஃப் ஆல், இதில் ஆக சிறந்தது எதுன்னு சொல்லுங்க. அப்போ நிறைய நாங்கள் அதை செய்வோம் தான். என்ன சொல்லாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பல சந்தர்ப்பத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அஸ்ஸலாத்து லி வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, டைமுக்கு தொழுகிறது, நேரத்துக்கு தொழுகிறது, அசான் சொன்னதும் தொழுகிறது. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி இன்னொரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிக்கு. ஒரு முறை மதீனாவில் அவருக்கு சொந்தமான ஒரு காணி, இதை விசிட் பண்ண போனார். ஒரு தோட்டம், புஸ்தான். இதை விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வார டைமில் மஸ்ஜித் நபவியில் அசர்ட ஜமாத் முடிஞ்சிட்டான். ஹலாவா வரல, அசர்ட ஜமாத் மிஸ் ஆகிட்டு. அவர்கிட்ட உள்ளத்துக்கு வந்த குற்ற உணர்ச்சி எப்படி என்றால், எப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று அவர்கிட்ட வந்துச்சு என்றால், அவர் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னாராம், துன்யாவுடைய ஒரு செய்தி, துன்யாவுடைய ஒரு பொருள், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுகிறதுக்கு அது ஒரு டிலே ஆகிறதுக்கு ஒரு காரணமாக ஆகிச்சு. அதனால் நீங்கள் எல்லாரும் ஷாஹிதாக இருங்க, நான் அது அல்லாஹ்வோட பாதையில் சதகாவாக கொடுத்துட்டு அது எனக்கு வானம். அந்த ஒன்றால் எனக்கு தொழுகை டிலே ஆகுதுன்னு அப்படியாப்பட்டதுன்னு எனக்கு வானம். இன்றைக்கி நாங்கள் அப்படி செஞ்சு எங்கள்கிட்ட ஊட்டையும் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஏன்னா அவ்வளோ டிலே தொழுகை தொழுகை டிலே பண்ணேல சகோதரர்களே. டைமுக்கு தொழுகைன்றது ப்ரிப்பேர் பண்ணி தொழணும். தொழுகைன்றது கொஞ்சம் நீங்கள் இக்காமத் சொல்கிறாங்க, நான் தொழுதுட்டு வந்து உங்களுக்கு கால் எடுக்கிறேன், அந்த சிந்தனையில் தொலை வந்து தக்பீரை கேட்டினா முழு சிந்தனையும் ஃபோனில் பேசினா தான் தாய்க்கு. தொழுகைகள் தொழுகைக்கு முன்னால், ரப்பை சந்திக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் முன்னால் ப்ரிப்பேர் ஆகணும். சுன்னத்து தொழுந்து ப்ரிப்பேர் ஆகணும், குரான் ஓதி ப்ரிப்பேர் ஆகணும், ஜிக்ரை செஞ்சு ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ தான் கல்வி கனெக்ட் ஆகும். இன்றைக்கி எங்கிட்ட தொழுகை என்ன? தொழுகையில் ஹுஷுவே இல்லை, ஹுதுவே இல்லை. இன்றைக்கி யோசிக்கின்றாங்க. அது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி, அவருடைய மகனை பற்றி வருது. உர்வத் இப்னு ஜுபைர், அவருடைய காலில் அக்கிலா என்ன ஒரு நோய் வந்து ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு. அப்போ டாக்டர்ஸ் அறிவியலை கொடுத்தாங்க, இதை வெட்டி எடுக்கணும் என்று சொல்ல போக்கில் அவங்க சொன்னாங்க, இதை வெட்ட போக்கில் உங்களுக்கு வருத்தமாயிக்கும், நோவாய்க்கும். அலா நுஸ்திக முரக்திதான், இந்த காலத்தில் நாங்கள் எப்படி அனஸ்தட்டிக் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, சாராயம் கலந்த ஒரு ட்ரிங்க் கொண்டிக்கு நீங்கள் அதை தந்தால் உங்களுக்கு மஸ்து வரும், உங்களுக்கு தூக்கம் வரும், நீங்கள் அதை குடித்தா எங்களுக்கு உங்களோட ஆப்ரேஷனை செய்ய லேசாயிக்கும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நான் செய்ய விருப்பம் இல்லை, நான் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிக்கிறேன், என்னோட காலில் இருக்கிற கட்டியை நீங்கள் வெட்டி எடுங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தேடி பாருங்க. அன்பானவர்களே, தக்பீரை கட்டி தொழ ஆரம்பித்தார், கனெக்ட் ஆகிச்சு கால். அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்றது விலங்கல்ல, காலில் இருக்கிற கட்டி வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் அந்த அளவுக்கு போக தேவையில்லை சகோதரர்களே. கொஞ்சம் எங்களோட தொழுகையில் கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணணும். கன்சென்ட்ரேஷன் இல்லாத தொழுகை வேலை இல்லை சகோதரர்கள். சும்மா தக்பீரை கட்டி தொழுது வேலை இல்லை, சும்மா எலும்பி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி படிக்காது. தக்பீரை கட்டதான் தொழுகைகள் நேரத்துக்கு வரணும். முன் சஃபில் இருந்து அசாண்ட சத்தத்தை நாங்கள் கேட்கணும், அசாண்ட சத்தத்தை கேட்கணும். தொழுகையோட டைம் அப்டேட் ஆகிக்கணும். கேட்டு பாருங்க பாப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு தொழுகை என்ன டைம்கிட்டே தெரியாது. 5 நேரம் தொழுகை டைம் சொல்லுங்க. முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்கள்
இந்த இடத்துல உட்காந்துக்கிற ஒருத்தர் மனசில் கட்சி கேட்டு பாருங்க, 5 நேர தொழுகை சரியான டைம் எத்தனை பேருக்கு தெரியும்? தொழுகிறவருக்கு தான் அந்த டைம் தொழுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிட்டிக்கு போக்கல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உஹதில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. உஹதில் எவ்வளோ கஷ்டங்கள், கடுமையான கஷ்டப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற யுத்தங்கள்லேயே ஆக இமோஷனலையும் ஃபிசிக்கலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் கஷ்டப்பட்ட ஒரு யுத்தம் தான் உஹதுடைய யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுக்கும் இன்ஜர்ட் ஆகினாங்க. அவங்களோட முகத்தும் வெட்டிப்பட்டு ரத்தம் கொட்டப்பட்டு. அதை விட கவலை என்னாண்டா, சஹாபாக்கள் இஸ்லாத்தில் நடந்த யுத்தத்தில் படிச்சு பாருங்க, தம்சீல் நடந்துச்சு உஹதில் மட்டும்தான். தம்சீல்ன்றது ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு போகிறோம், அது அரபிகள்கிட்ட காஃபிர்கள்ட்ட இல்லாத ஒரு பழக்கம். மௌத்தா போனால் விட்டுருவாங்க. பத்ரில் தோத்த கோவம் வெறி எந்த அளவுக்குண்டா, மௌத்தாவின் உடம்பையும் சும்மா உடல்ல, அந்த உடம்பை பார்ட்ஸ் எல்லாம் துண்டு தான் வெட்டி எடுக்க. இதை சொல்லி தம்சீல் வெட்டி எடுத்தான். காது வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. அபு சுஃபியான்ட மகன் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ரில் மௌத்தா போனார். பத்ரில் அதே பேரில் உள்ள ஒரு சஹாபியை தேடிக்கொண்டார். அவர் என் மகன்ட பேர்ல உள்ள ஒரு ஹந்தலா, ஹந்தலா, அங்க ஹந்தலாவை என் மகனை கொண்டு இன்றைக்கு இந்த ஹந்தலாவை கொண்டு 2 காதையும் துண்டை வெட்டி காட்டினார். இன்றைக்கு பாருங்க பாப்பா, இவரை நான் கொண்டுட்டேன். அதில் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம் காணப்பட்டேலாம் போச்சு. சகோதரர்களே, ஒரு மனிதன் பாடி பத்தி அடையாளம் காணலாம் வேற விஷயம். எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிக்குதுன்னா அவர் அடையாளம் விளங்குது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தாக்கப்பட்டிப்பார். ஒரு பாடி பத்திக்குது, பேர்ன் ஆகிக்குது, அந்த பாடியில் அடையாளம் விளங்குது இல்லைன்னு வேற செய்தி. ஒரு மனிதர் கத்தியால குத்தப்பட்டு அம்புகளால் வீசப்பட்டு அடிச்சு 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 எந்த அளவுக்கு அவருடைய முகம் விளங்குதே இல்லைண்டா இவர் யாருண்டே விளங்கலையா? அப்போ எவ்வளோ அந்த முகத்தில் எவ்வளோ காயம் இருந்திருக்கும். அவருடைய தங்கச்சி தான் விரலை வச்சு கண்டுபிடிச்சா அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் தான். அது எல்லாத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் விழுந்து துண்டு துண்டாக கை வெட்டப்பட்டு, கால் வெட்டப்பட்டு, மூக்கு வெட்டப்பட்டு, காது வெட்டப்பட்டு, இப்படி எல்லாம் விழுந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சாச்சாவை தேடி கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ இறக்கம் சாச்சாவோட. சாச்சா 2 வருஷம் தான் வயசு வித்தியாசம். நான தம்பி மாதிரி தான் இவங்க 2 பேரும் சின்ன காலத்துல இருந்து. அவ்வளோ இறக்கம் தேடுறாங்க. ஹம்சா எங்க சாச்சா எங்க, சாச்சா எங்க. ரிவாயத்தில் வருவது சகோதரிகளே, தனது சாச்சாவை இவர் முதலாவது கண்டார் என்ன நிலைமையில தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கீழே விழுந்து சாச்சட பவுர் அப்படியே கிழிஞ்சி வயிற்றில் வைக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வெளியே சாச்சட அந்த லிவர் இது அப்படியே அந்த ஈரல் எடுத்து அந்த ஈரல்ல அரைவாசி அப்படியே சப்பி துப்பப்பட்ட நிலைமையில் அடுத்த அரைவாசியை அந்த திண்ட அந்த பொம்புல அப்படியே எடுத்துட்டு போன இந்த பயங்கரமான நிலைமையில தான் சாச்சாவை ஃபர்ஸ்ட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தான். அவ்வளோ ஹர்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இவ்வளோ கஷ்டப்பட்ட அது நிறைய உஹதை பற்றி சொல்ல போனால் அங்கே நடந்த அதை பற்றி சொல்ல நேரம் இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னா, அவ்வளோ உஹதில் கஷ்டப்பட்டும் மனசு பாதிக்கப்பட்டும் வாயை திறந்து பதுவா செய்யலை. அந்த மக்களுக்கு பதுவா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷம். இஸ்லாம் இவ்வளோ பரவுறதுக்கு காரணம் சகோதரர்களே பதுவா செய்யலை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உஹதை விட இப்போ சரி கஷ்டப்பட்ட ஒரு நாள் இருக்குதா? உஹதை விட கஷ்டப்பட்ட ஒரு நாள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, உஹதை விட கஷ்டப்பட்ட ஒரு நாள் இருக்குது. அது எப்போ தெரியுமா? அது நான் தாயிஃபுக்கு போன அந்த நாள். தாயிஃபில் போய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக சின்ன புள்ளையில வச்சு கல்லால் அடிக்கப்பட்டாங்க. உடம்பெல்லாம் ரத்தம். எந்த அளவுக்கு நான் காலில் போட்டுக்கிற ஸ்லீப்பரும் அவங்களோட காலும் அப்படியே ரத்தத்தால் ஒட்டி பட்டுட்டு அவ்வளோ ரத்தம் கொட்டி 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 ஏலாம போய்த்து ஒரு கிரேப்ஸ் மரத்துக்கு கீழே அப்படியே ஒரு ஈச்சப்பழ மரத்துக்கு கீழே அப்படியே போய் உட்கார்ந்தாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களை சகோதரர்கள், ரிவாயத்தில் வருவது உட்கார்ந்தது யாருண்டா, எந்த எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல தேடி கொண்டிருக்கிறாங்களோ அந்த எதிரிட வீட்டில் போய் தான் உட்காந்துக்கிறாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல தேடி கொண்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக கொல்ல இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா அவ்வளோ வெறியோடு இருந்து அந்த எதிரிட உள்ளத்தில் கூட இறக்கம் வந்துட்டான். அந்த நிலைமையை பார்த்து, அவங்களோட நிலைமையை பார்த்து அத்தாஸ் என்ற அவரோட அடிமையை கூப்பிட்டு பிளேட்டில் கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாரோ போயிட்டு முதலாவது அதுக்கு அவர் தின்ன கொடு. ஏன்னா அந்த அளவு கஷ்டத்தில் உட்கார்ந்துருந்தான். சொன்னாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, நான் உட்கார்ந்திருக்கிறேன், திடீரென்று எனக்கு மேலே அப்படியே மலைகள் அந்த கிளவுட்ஸ் அப்படியே சூழ்ந்து கொண்டுச்சு, மேகங்கள் சூழ்ந்து கொண்டுச்சு. நான் மேலே பார்க்குறேன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையோட சேர்த்து மலக்குல் ஜிபால்
மலைகளுக்கு, மவுண்டன்ஸுக்கு பொறுப்பான அந்த மலக்கையும் அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறான். நீங்க சரின்னு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அந்த மலக்கு முன்னுக்கு வந்து சொன்னாரு, இன் ஷித்த அன் உத்பிக அலைஹிமுல் அக்ஷபைன், நீங்க சரின்னு சொன்னால் யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃப்ல சூழ இருக்கக்கூடிய இந்த மலைகள், இந்த எல்லா மலைகளையும் ஒன்று கொண்டாக சேர்த்து முழு தாயிஃபையும் நான் சுக்குநூறாக ஆக்குறேன். நீங்க சரின்னு சொன்னா நான் செய்வேன் யா ரசூலல்லாஹ். இது அவ்வளோ கஷ்டம் அன்பானவர்களே. அந்த டைமில் கூட வாயால் பதுவா வரல, உஹதுலேயும் பதுவா வரல, தாயிஃப்லேயும் என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலைகளை சேர்த்து அந்த மக்களை நாசமாக்குங்களா? இல்லை, இன்றைக்கு உஹதுக்கு, இன்றைக்கு தாயிஃபுக்கு போனாலும் அதைகளுக்கு பார்க்கலும் சகோதரர்களே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவங்களோட புலையல் சரி வாரவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் இவங்களை நீங்கள் ஒன்றும் செஞ்சிடவானம். அதில் பிரதிபலன் நாங்கள் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் பார்க்குறோம். எல்லாமே முஸ்லீம்கள், முழு உலகத்துக்கும் இஸ்லாம் அதில் பரவிச்சு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நான் இப்போ சொல்கிற சம்பவத்தை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சம்பவம் ஹந்தக்கில் நடக்குது. உஹதில் ஒன்று நடந்துச்சு, தாயிஃபில் ஒன்று நடந்துச்சு. ரெண்டுலேயும் வாயில பதுவா வரல. ஹந்தக்கில் ஒரு செய்தி நடந்துச்சு சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறந்து பதுவா செஞ்சாங்க அந்த மக்களுக்கு. என்ன நினைச்சு தெரியுமா? அந்த மக்களோட யுத்தம் செய்ய வைத்து, ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, இவர்களோட நாங்கள் யுத்தம் செய்ய வைத்து அசருடைய தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகிச்சு. மல அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாலா, அல்லாஹ் இவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபறுகளையும் நெருப்பால நிரக்கட்டும் என்று பதுவா வாயை திறந்து செஞ்சாங்க. அவ்வளோ கஷ்டம் நடந்தது. உஹதுலையும் பதுவா செய்யல, அவ்வளோ கஷ்டம் நடந்த தாயிஃப்லையும் பதுவா செய்யல. ஹந்தக்ல நடந்தது என்ன தெரியுமா? தொழுகையை டைமுக்கு தொழிலாமல் டிலே ஆயிடுச்சு. மனசுக்கு வந்த பாரம் எந்த அளவுக்குண்டா, அந்த மக்களோட ஊடுகளும் கபறுகளும் நெருப்பால நிறையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க தொழுகைகளுடைய முக்கியத்துவம். நாங்கள் மஸ்ஜிதுக்கு வாரோம், தொழுகிறதுக்கு வாரோம், ஆனால் எங்களோட சிந்தனை அப்படியே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 7 பேர், 7 பேருக்கு அல்லாஹுடைய அரிஷ் மஹ்ஷர்ல அல்லாஹ் எழுப்பாட்டி விட்டா எல்லாருக்கும் 2 தேவைப்படுமா. ஒன்று தேவைப்படும், நிழல் தேவைப்படும், ஷேடோ. இன்றைக்கு நாங்கள் அப்படி தானே, கொஞ்சம் வெயில் கீழே ஒரு மரத்தை தேடுறி, கொஞ்சம் நேரம் வெஹிக்கிள் உட்காந்து ஏசி ஆன் பண்ணுறி, எங்களால் ஏலா கொஞ்சம் வெயில் எங்களுக்கு ஈக்கிறதுக்கு ஏலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மஹ்ஷர் எப்படின்னா தலைமாட்டில் வெயில் எல்லாம் வச்சிருவாங்க, வேறுவேளை சில மக்கள் மூழ்குவாங்கன்னாங்க சகோதரர்களே. கண்ணியமான அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தேவைப்படும். என்ன தெரியுமா? ஷேடோ தேவைப்படும். எங்கே சரி பெய்து கொஞ்சம் உட்கார்ந்து வெயிலேருந்து எங்களை பாதுகாக்க இடம் முழு மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கும் தேவைப்படும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷருடைய பூமி அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்னா, ஒரு மரம் அங்கே இல்லை போய் ஷேடோ வைக்க. முழு மஹ்ஷருடைய பூமியிலையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நிழல் கிடைக்கும். அது எங்க தெரியுமா? அதுதான் அல்லாஹுடைய அரிஷ். அல்லாஹுடைய அரிஷ்ல அல்லாஹ் எல்லாருக்கும் நிழல் கொடுக்க மாட்டான். உலகத்தில் விசேஷமாக 7 அமல்கள் சொன்னாங்க. இந்த 7ல் யார் சார் ஒன்றை செஞ்சாலும் அந்த மக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அந்த 7 எனக்கு சொல்ல நேரம் இல்லை. தயவு செய்து அந்த 7 என்னானது உங்களோட உலமாக்கள்கிட்ட மஸ்லிகளும் கேட்டு தயவு செய்து படிச்சுக்கோங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு இடம் கொடுப்பான். எப்படியாப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு மனிதர், எப்படியாப்பட்ட மனிதர் என்றா அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பு பட்ட ஒரு உள்ளம். பள்ளிக்கு நேரத்தோடு வந்துடுவார். உள்ளம் கனெக்ட் ஆகாட்டி பள்ளிக்கு நேரத்தோடு வரையலாம், ஜும்மாக்கு நேரத்தோடு வரையலாம், தொழுகைகளுக்கு நேரத்தோடு வரையலாம். இன்றைக்கு எங்களில் சிலர் நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களை, மஸ்ஜிதுக்கு வாரது ஒரு வகையான ஒரு நிம்மதி. அவருக்கு பள்ளிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கிறது சகோதரர்களே. சொன்னாங்க, எந்த மனிதனுடைய உள்ளம் இதை சொல்லுதோ அவருக்கு அசருடைய தொழுகை கிர்ல பண்ணையில மிஸ் ஆகினா ஜாமத்துக்கு வந்துடுவார். அவர் வீட்டில் போய் தொழ மாட்டார், ஆஃபீஸில் போய் தொழ மாட்டார். இன்றைக்கு எங்கெல்லாம் அப்படித்தானே, தொழுகை சும்மா டிலே பண்ணுறேன். இன்றைக்கி எங்கட பெட்டா பஜாரில் எனக்கு தெரிஞ்ச சிலவங்க வைக்கிறாங்க, மகரிபுக்கு முன்னுக்கு கடையை மூடிடுவார், ஆனால் போக மாட்டார். ஏன் தெரியுமா? நான் போனால் மகரிபுடைய தொழுகைன்னு அந்த ட்ராவல் பண்ணுற டைம்லேயே போய்த்துரும், கடையை மூடிட்டு அப்படியே இருந்து மகரிபை தொழுதுட்டு தான் அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்கிறாங்க சகோதரர்களே, தெஹிவலையில் ஊடி இருக்குது, பஜாரில் பெட்டாவை கடையை மூடிட்டு அப்படியே வந்து நிமல் ரோட் பள்ளியை பிடிப்பாங்க இஷாவுடைய தொழுகைக்கு. வீட்டில் போய் தொலையலும். இன்றைக்கு எங்களை அப்படி தான், சிலருக்கு டைம் பிரச்சனை இல்லை, தொழுவே லேட்டாகி தொழுவோம், 9 மணிக்கு தொழுவோம், லேட்டாகி தொழுவோம். இன்றைக்கு ஏன் வரல? சரி மழை தானே. அன்பானவர்களே, மழை பெய்யறதுக்காக நீ பள்ளிக்கு வராமல் கேளுமா எங்களுக்கு? இன்றைக்கி பள்ளியில் மழை உரமா பெய்கிற டைமுக்கு பள்ளியில் க்ரௌட் குறோம். என்ன விஷயம்? மழை, சரியான மழை. அன்பானவர்களே, மழைக்காக வேண்டி வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளிக்கு அவருக்கு வரல. அதே மலையோட ½ an hour தூரத்தில் இருக்கிற கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறார், ½ hour தூரத்தில் இருக்கிற வெட்டிங்க்கு வந்திருக்கிறாரு. ஏன்ட்டுக்கு நீங்கள் பள்ளிக்கு வரல? மழை தானே, வரல. மழைன்றதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருந்துக்கிறோமா? மழைன்றதுக்காக வேண்டி ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்கிறோமா? துனியாவோட எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சு கொள்கிறோம். இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லா தானே அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
ஏன் இன்றைக்கு பள்ளிக்கு வரல? லேசா தலைவலி, அதனால வரல. அன்பானவர்களே, லேசாய்க்கிற தலைவலியில 5 நிமிஷம் இருக்கிற பள்ளிக்கு அவர் வரல. அதே தலைவலியோட ½ an hour தூரத்தில் இருக்கிற வெட்டிங்க்கு வந்திக்கிறார். 8 மணிக்கு பள்ளிக்கு வராதவர் 9 மணிக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திக்கிறார், ரெடியாகி வந்திக்கிறார். நான் விளங்குத சகோதரர்களே, நான் என்ன சொல்றேன், இந்த வித்தியாசப்படுத்த இயலாத சகோதரர்களே. தொழுகைகள் மஸ்ஜிதில் 5 நேர தொழுகை தொழப்படணும். இந்த இடத்துல வந்திப்பீங்க, ஜும்மாக்கு ஒரு 2000 பேர் வந்திப்பீங்களா? அன்பானவர்கள், என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், இந்த 2000 பேருக்கும் 2000 ப்ராப்ளம் இருக்கும். உலகத்தில் ப்ராப்ளம் இல்லாத யாருமே இல்லை. நபிமார்களும் கஷ்டப்பட்டாங்க, நபிமார்களும் சோதனைக்குள்ளாகப்பட்டாங்க. இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் நாங்கள் எங்கே தேடுறோம்? இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் எங்கே தேடுறோம்? பள்ளிக்கு வந்து அவசரமா ஓடுறார். எங்க ஓடுறாரு தெரியுமா? அல்லாஹ்க்கு பொறுப்பான அதே ரிஸ்கை தேட தான் பெரிய ஓடுறார். அதுக்கு யாரும் சொந்தக்காரன்? அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அப்போ நேரத்தை நாங்கள் இங்கே செலவழிச்சா தான் அங்கே அல்லாஹ் எங்களை சரியாக தருவார். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இடத்துல இருக்கிற 2000 பேருக்கும் 2000 பிரச்சனை இருக்கலாம், ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் என்ன? நான் சொல்லித்தரேன் சொல்யூஷன் சகோதரர்கள். இந்த மிம்பர்ல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன் சொல்யூஷன். எல்லாத்தோட பிரச்சனைக்கும் நான் ஒரு தீர்வு சொல்றேன். எனக்கு எவ்வளவு தைரியம் வேணும் சகோதரர்களே? எங்களோட எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன்ல முதலாவது ஸ்டார்டிங் என்ன? எங்களோட பிசினஸ்ல ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, புள்ளட பிரச்சனை, மகண்ட பிரச்சனை, ஊடு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எல்லாத்திட ஸ்டார்டிங் முதலாவது 5 நேர தொழுகை மஸ்ஜித்ல தொழணும், டைமுக்கு தொழணும். 2 விஷயம் இங்கே, ஒன்று பள்ளியில தொழணும், 2வது டைமுக்கு தொழணும். இதை 2 செஞ்சு பாருங்க. எந்த மனிதன் இந்த 5ஐயும் செஞ்சு கொண்டு 5 நேர தொழுகையை மஸ்ஜித்ல வந்து தொழுகிறார், டைமுக்கு தொழுகிறார், அதோட அட் பண்ணி கொள்றார் குர்ஆன் திலாவத்தையும் ஜிக்ரையும் அட் பண்ணினால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஹைரான நலவும் அவருக்கு கிடைக்கும். துன்யாலையும் கிடைக்கும், மௌத்துக்கு பிறகு கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்க. முதலாவது ஸ்டார்டிங்க்கு 5 நேர தொழுகை, ஃபஜ்ரும் சேர்த்து பள்ளியில் தான் தொழணும், மஸ்ஜிதில் தொழணும், டைமுக்கு தொழணும், பிளான் பண்ணி தொழணும். நாங்கள் திட்டம் போட்டே தானே, நாங்கள் ஒரு ஜேர்னியோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவருக்கு நல்லா விளங்குது. இப்போ பாங்கிக்குது 7:57 பெண்டிகை குஹருக்கு பாங்கு. அவர் சொல்ல போக்கல சகோதரர்களே, 7:45 ஆகுதுன்னா அவர் போகக்கூடாது. ஏன்? 10 நிமிஷத்தில் அசான், லுஹருடைய தொழுகையை பள்ளியில் தொழுதுட்டு போகும். சரி, அப்படி போனாலும் 7:57 எனக்கு போனால் ஜாவத்தை பள்ளியை முடிக்கலும், மைரா பிளேஸ் பள்ளிக்கு போயிட்டு கொள்ளையிலும், நிமால் ரோட் பள்ளிக்கு போயிலும். நான் போகிற இடத்துல தொழுகையை அப்படி பிளான் பண்ணி தொழணும். ஒரே பள்ளியில் தொழணும் இல்லை, போகலாம். ஆனால் தொழுகைகள் வீட்டில் தொழையலாம், தொழுகைகள் ஆஃபீஸில் தொழையலாம். முசல்லாண்டு வச்சுக்கோங்க, எங்களில் சிலர் ஆஃபீஸில் அங்கேயே போட்டு தொழுகிறேன், அவ்வளோ சோம்பேறி. அப்படியே அன்னைக்கு போட்டு தொழுந்தாச்சு. இப்படி தொழையில சகோதரர். 2 காரணத்துக்கு வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் தொழையணும். ஆஃபீஸில் எப்படியுமே இல்லை, 2 காரணத்துக்காக வேண்டி தொழையல். எப்படி? ஒரு மனுஷனுக்கு முதலாவது மரம், கட்டுமையான நோய், அவரால் லேலா தாராளம், மார்க்கம் அவருக்கு வீட்டில் தொல்ல அனுமதி கொடுத்துக்கு, அவருக்கு வரையில பள்ளிக்கு, அவர் நோய், ஹி சிக். 2வது ஹவுஃப், பயம், கடுமையான பயம். அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அதனால் அவர் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது. இந்த 2 கட்டத்தை தவிர சின்ன சின்ன தலைவலிக்கும், சின்ன சின்ன கால் வலிக்கும், மழை பெய்யறதுக்காக வேண்டி, மழை பெய்ஞ்சா கொடை எடுத்துகிட்டு வரணும் பள்ளிக்கு. இதான் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கு. இந்த சின்ன காரணத்துக்காக வேண்டி சகோதரர்களே எங்களுக்கு அப்படி செய்யலை. கொரோனா டைமில் நாங்கள் பார்த்துப்போம், எங்களோட பள்ளிகளில் அறிவிக்கப்படிச்சு அசானில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கொண்டோம். அலா சல்லு ஃபி ரிஹாலிக்கும், சல்லு ஃபி ரிஹாலிக்கும், உங்களோட வீட்டுகளில் தொடர்ந்து போக முடியும். இது எப்போ நினச்சி தெரியுமா? மஸ்ஜிது நபவியில் மழை பெஞ்சிச்சின்னா ஃபஜ்ருடைய தொழுகைகள் தொழுகிறதுக்கு இயலாமல் போய்த்துரும். ஏன்டா கீழே அப்படி மண் ஃபுல்லாக சேராவிடும் தொலைல. ஏனென்றால் என்னத்தை மழை பெஞ்சாலும் என்னத்தை சேராவினாலும் அசான் சொன்னால் எல்லாம் வந்துடுவாங்க தொழுகிறதுக்கு. அதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக சொல்லப்படும், வந்துடுவானம் இன்றைக்கு பள்ளிக்கு நீங்கள் வீட்டுகளில் தொழுதுக்கோங்கன்னு சொல்லப்படும். அந்த வேர்டை நாங்கள் காப்பி பண்ணி நாங்கள் கொரோனா டைமில் நாங்கள் சொன்னோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜும்மாக்கு பார்க்குற இந்த க்ரௌடை நாங்கள் அசருக்கும் பார்க்கணும் சகோதரர், மகரிபுக்கும் பார்க்கணும், ஐஷாக்கும் பார்க்கணும். இந்த சின்னோரு ஸ்டெப் எங்களோட புள்ள இன்றைக்கி வாப்பமார் நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படி புள்ளைய சரியான பாதையில் கொண்டு போகிறேன், எப்படி கைட் பண்ணுறேன், இன்றைக்கி அவன்கிட்ட ஸ்டைலே வேறையாக மாறி போயிட்டு கொண்டீங்க. அன்பானவர்களே, அந்த பிள்ளைக்கு தொழுகையை படித்து கொடுங்க. அந்த பிள்ளைக்கு உங்களோட பள்ளிக்கு நீங்கள் அந்த பிள்ளையை கூட்டி வாங்க. இந்த பழக்கமைக்கு தானே இந்த புள்ள அதுக்கு பின்னால் மார்க்கத்தோடு வாழ்ந்து நீங்கள் மௌத்தா போன அவங்களோட கபருக்கு துவா செய்கிற பிள்ளையாக வாரத்துக்கு அது போதும். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும், 2வதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஃபீஸ் செய்வானாக. வஆகிரு தஅவானா الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد
وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل وغوى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وكفى وصلاة وسلام على عباده الذين اصطفى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل وغوى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، فمن أبغضهم فببغضي أبغضهم، وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين. اللهم طهر المسجد الأقصى من رجز الكافرين. اللهم اجعله عزيزا شامخا لا يوم الدين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.